ஸோ ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா ஒரு ஈவினிங் vlog தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க இந்த வீடியோவில். ஸோ ஃபர்தர் டிலே, லெட்ஸ் கெட் இன்டு அவர் வீடியோ. ஸோ ஆக்சுவலாக பார்த்தா நான் எல்லா வீடியோவில் ஒரு அப்பாலஜி கேட்குற மாதிரி தான் இருக்குது. பிகாஸ் எல்லா டைமும் நான் வீடியோ கன்சிஸ்டண்ட்டாக போடுறேன், நான் வீடியோ ரெகுலராக போகிறேன் தான் சொல்கிறேன். பட் ஆனால் அந்த கன்சிஸ்டன்சியை நான் ஃபாலோ பண்ண மாட்டேறேன். ஸோ இனிமேல் ஒழுங்காக ஃபாலோ பண்ணணும்னு திரும்பி ஒரு ரெசல்யூஷன் எடுத்திருக்கேன். பின்னாடி பூனை கத்துது, நிறைய பூனை சுற்றி எங்கள் வீட்டுக்கிட்ட சண்டை போட்டுக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதை ஃபாலோ பண்ணணுன்னு நான் நினைக்கிறேன். அதுதான். ஸோ ஐ ட்ரை. நானும் எவ்வளோ ட்ரை பண்ணுறேன், சரி நம்ம கன்சிஸ்டண்ட்டாக வீடியோ போடணும் அப்படின்ட்டு. பட் ஆனால் மைண்ட் செட்டு கொஞ்சம் கூட வர மாட்டேங்குது. அந்த பழைய மாதிரி ஒரு மைண்ட் செட்டே இருக்க மாட்டேங்குது. ஒரு நாள் ஒரு மூட் ஸ்விங்ஸாக இருக்கா. ஸோ அதனால் ஒரு மாதிரி அதை நினச்சி அதை பற்றி யோசிச்சியே இது டேஸ் போயிருந்தனால நான் இதுலேயும் கான்சன்ட்ரேட் பண்ணணும். இதுவும் ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அப்படியே விட்டாலும் இட் won't be that good. ஸோ அதுவும் பண்ணணும். இப்போ தான் தலைக்கு ஹேர்லாம் வாஷ் பண்ணிவிட்டு இருக்கேன். எனக்கு எப்படி சொல்கிறது, எல்லாம் ஒரே டைமில் வரும்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி தான். ஃபீவர், கோல்டு, பீரியட்ஸ் எல்லாமே ஒரே டைமில் வந்துருச்சு. மூணுத்தையும் மேனேஜ் பண்ணுறதுக்குள்ளே அப்படியே செம்ம கடுப்பாக இருந்துச்சு. இந்த லைக் நோஸ் பிளாக்ஸும் இருந்துச்சு. அது ப்ளஸ் ரொம்ப இந்த வாட்டி என்னன்னு தெரியல, ரொம்ப கிராம்ஸ் அதிகமாக இருந்ததுனால என்னால் மேனேஜே பண்ண முடியல. ஜிம்முக்கு கூட போகல. ஸோ அதனால் எல்லாம் இது பண்ணிவிட்டு ஹேர்லாம் வாஷ் பண்ணிவிட்டு உக்காந்துட்ருக்கேன். ஸோ ஓகே, ஏதாச்சும் நம்ம பண்ணலாம் ஈவினிங் சொல்லிவிட்டு. ஸோ அதுதான் இதுவே நான் கொஞ்சம் லாங்காக பேசியிருப்பேன். ஸோ இது கற்று என்னன்னு சொல்கிறேன். வேறு லொக்கேஷன் மாற்றின ரீசன் என்னென்னா, இங்கே கொஞ்சம் லைட்டிங் நல்லாயிருக்கு, ப்ளஸ் வெளியே ஒரே சத்தமாக இருந்துச்சு. ஸோ ஓகே, ஈவினிங் நம்ம ஏதாச்சும் பண்ணலாம். ரொம்ப லைக் என்னோடய செமஸ்டர் லீவ் செம்ம போர். கிட்டத்தட்ட 1 மந்த்தாகவே வீட்டில் தான் இருக்கேன். ஆனால் என்ன பண்ணேன்னு யோசிச்சா நான் ஒன்றுமே பண்ணலை. அட்லீஸ்ட் இந்த லீவில் ஏதாச்சும் நம்ம விளாக்ஸ் போட்டிருக்கோன்னு பார்த்தா அதுவுமே பண்ணலை. ஸோ எனக்கே என்னடா இது, நம்ம இவ்வளோ டைம் வேஸ்ட் பண்ணியிருக்கோமா அப்படின்ற மாதிரி தான் யோசித்தேன். சரி ஓகே, இனிமேலாச்சும் அதை மாற்றிக்கணும். இது பண்ண ஃபஸ்ட்டு என்னென்னா, ஒரு விஷயத்த நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணி போகிறப்ப இன்னொரு விஷயத்த நம்ம மறந்துடுறோம். பிகாஸ் எப்படின்னா, நான் இப்போ எக்ஸாம்ஸ்னால யூடியூப்பை சுத்தமாக மறந்துட்டேன். சரி நம்ம எக்ஸாம் படிக்கணும், அது பண்ணணும் இது பண்ணணும், யூடியூப்பை சுத்தமாக மறந்துட்டேன். ஸோ ஒரு விஷயம் ஃபோக்கஸ் போகிறப்ப இன்னொரு விஷயம் மறந்துடும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது, பேலன்ஸ்டாக இருக்கணும். லைக் ஸ்டடீஸ் ப்ளஸ் நம்ம எடுத்திருக்க ஒரு விஷயத்த நம்ம பேலன்ஸ்டாக இருக்கணுன்றது இது ஒரு லெசன் எனக்கு. ஸோ அந்த தப்பை திரும்பி பண்ண மாட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ ஈவினிங் சரி ஓகே, ஒரு ஸ்நாக் பண்ணலான்னு இருக்கேன். ஸ்நாக்னால் லைக் ரொம்ப நேரமாகும் இந்த ஸ்நாக்ஸ் பண்ணுறதுக்கு. பட் ஸ்டில் இது நான் இதுவரை ட்ரை பண்ணவே இல்லை. நான் சும்மா ஊரில் ட்ரை பண்ணியிருக்கேன். பட் ஆனால் எங்கள் வீட்டில் நான் இதுவரை ட்ரை பண்ணவே இல்லை. ஸோ ஐம் கோனா ட்ரை பீட்ஸா. ஸோ அது எந்த அழகில் வரப்போகுது தெரியல. பட் வீட்டில் இருக்க திங்ஸ், பட் சில திங்ஸ்லாம் நம்ம வாங்கணும்ல, லைக் இந்த ஈஸ்ட்டு மெயினாக. சரி வீட் ஃப்ளாரில் நம்ம பண்ணலான்னு பார்த்தா வீட் ஃப்ளாரே கிடையாது. ஸோ அதனால் நம்ம போயிட்டு தேவையான பீட்சாக்கான திங்ஸ் எல்லாம் போய் வாங்கிட்டு வந்துடலாம். ரொம்ப நிறையலாம் பண்ண போதில்லை, கொஞ்சமாக தான் பண்ண போகிறேன். ஸோ அது எப்படி வருது ஏதா வருதுன்னு அது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஸோ வாங்க அப்படியே நம்ம கடைக்கு போயிட்டு தேவையான திங்ஸ்லாம் பார்த்து ஃபஸ்ட்டு வாங்கிட்டு வந்துடலாம். ப்ளஸ் வீட்டில் என்னென்ன வெஜ்ஜீஸ் இருக்கணும் நம்ம பார்க்கணும். ஸோ வீட்டில் என்ன வெஜ்ஜீஸ் இருக்குன்னா, கேப்சிகம், கேரட், கேபேஜ். கேப்சிகம் இருக்குது, ஆனியனும் அங்கே வச்சுருக்காங்க. ஸோ இது போதும். ஸோ வேறு என்னென்ன திங்ஸ் வேணும்னு நம்ம அப்படியே கடைக்கு போய் வாங்கிடலாம். அதே மாதிரி இன்னொரு விஷயம் காட்டணும். என்னோடய டேடி பர்த்டேக்கு நாங்களாம் சேர்ந்து ஒரு கிஃப்ட் பண்ணோம். ஸோ அந்த கிஃப்ட் என்னென்னா, ஸோ இது ஒரு பர்த்டேக்கு கிஃப்ட் பண்ண மாதிரி ஒரு விளாக் போட்டிருப்பேன். இந்த பர்த்டேக்கு டேடி பர்த்டேக்கு ஒரு விளாக் கூட எடுக்கலாம். இந்த புயல்லாம் வந்துருச்சு. ஸோ இது இப்போ ரீசெண்டாக போன 2023 பர்த்டே, இது 2022. ஃபோட்டோலாம் எப்போயோ எடுத்தது. பட் ஆனால் இதுதான் நாங்கள் ஃப்ரேம் பண்ணி கொடுத்துருக்கோம். இது பேக் கேமில் காட்டுறேன். இதுதான் இந்த பர்த்டேக்கு ஃப்ரேம் பண்ணி கொடுத்தோம். இது போன பர்த்டேக்கு. வாங்க நம்ம அப்படியே கடைக்கு போவோம். என்னென்ன திங்ஸ் வாங்குறதுன்னு நான் ஒரு நோட்டில் எழுதிட்டு அப்படியே அதை கொண்டு போகிறேன். ஸோ பை பை. லீவ்லாம் விட்டால் நான் என்ன பண்ணுறேன்னா, வெளியெல்லாம் போகாத நேரத்தில் மோஸ்ட் ஆஃப் த டைம் என் ரூம்குள்ளே இல்லைன்னா மேக்ஸிமம் ஹால் இந்த மாதிரி தான் நான் இருக்கேன். நான் சொன்னால் வெளியே வர மாட்டேன். அந்த மாதிரி ஒரு நல்ல ஹேரெல்லாம் நான் மிஸ் பண்ணியிருக்கேன். ஒரு நாள் ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருக்குது. ஜிம்முக்கும் போகாததுனால வெளியே சுத்தமாக வரவே இல்லை நான். நாங்கள் அப்படி கடைக்கு போவோம்.
எனக்கு ஒரு 1/2 hour ஆயிடுச்சு கடைக்கெலாம் போயிட்டு வரதுக்குள்ளே. நான் என்னென்ன திங்ஸ் வாங்கினேன்னு காட்டிடுறேன். ஏன்னா எல்லாமே ஒரே கடையிலே கிடைக்கல, சில கடையில் சிலது இல்லை. ஸோ அதனால் என்னென்ன வாங்கினேன்னு காட்டுறேன். ஃபர்ஸ்ட் லோக்கல்லே இருக்க ஒரு ஹோல்சேல் ஷாப்க்கே போயிட்டு மைதா வாங்கிட்டாங்க, கம்மியாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் சீஸ் இது ஒன்று வாங்கியிருக்கேன். இது வந்து அது செடாரும் மொசரெல்லாவும் மிக்ஸ்டுன்னு போட்டிருந்தது, இங்கே போட்டிருக்கு. அப்புறம் வந்து ஈஸ்டர் இட்டாலியன் சீசனிங் வாங்கியிருக்கேன். அப்புறம் பீட்சா சாஸ் வாங்கினேன். அதே மாதிரி ரிலையன்ஸில் வந்து ஆஃபர் போட்டிருந்தான், 99 தான் போட்டிருந்தான். ஸோ அதனால் இது வாங்கினேன். 2 தான் இருந்துச்சு, இல்லை இன்னொன்று கூட எடுத்திருப்பேன். ஸோ நம்ம இப்போ பீட்சா பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஈஸ்ட்டை வந்து ஆக்டிவேட் பண்ணணும். அதை வந்து ஒரு வார்ம் வாட்டரில் போடணும். அதுக்கப்புறம் தான் மாவுலலாம் மிக்ஸ் பண்ணணும். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் அதை பண்ணிடலாம். ஸோ அதுக்கு போய் ஃபஸ்ட்டு நான் போய் வார்ம் வாட்டர் வைக்கிறேன். ஸோ வந்து ரொம்ப கம்மியாக தான் பண்ண போகிறோம், சும்மா ஒரு இதுக்கு தான். ஸோ நம்ம வாட்டர் வந்து வார்ம் ஆகிருக்கும். ஸோ வந்து நெக்ஸ்ட் நம்ம அந்த ஈஸ்ட்டை போடுவோம். இப்போ வந்து நம்ம இது பர்ஃபெக்ட் ரெசிபிலாம் இல்லை, நாங்கள் இப்படி தான் பண்ணுறோம். இது வந்து 1.5 ஸ்பூன் வந்து இது என்ன சுகர், சர்க்கரை, என்ன 1.5 ஸ்பூன் ஈஸ்ட் போடணும். 1 ஸ்பூன் நம்ம போட்டுப்போம். இருங்க, செகண்ட் டைம் என் வாழ்க்கையில் நேரில் ஈஸ்ட்டை பார்க்குறேன். இன்னும் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டால் போதும். அதுதான், இதை போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சிடணும். அது பாட்டு ஆக்டிவேட் ஆகும். ஸ்மெல் வருது ஈஸ்ட்லேருந்தா? ஈஸ்ட்லேருந்தாண்டி ஸ்மெல் வரும், ஒரு ஸ்மெல்லு, ப்ரெட்டு ஸ்மெல் வருது. ஃபஸ்ட்டு ஈஸ்ட்டை நீ நேரில் பார்த்தது இல்லை ப்ரோ? பார்த்துருக்கேன், இதோ பார்க்குறீங்க, இப்போ தான் பார்க்குறேன். சர்லாக் ஸ்மெல் வருது ப்ரோ. சாப்பிட்றியா? ஸோ இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இது நெக்ஸ்ட்டு கட் பண்ணுற வேலைலாம் நம்ம பார்ப்போம். ஸோ வந்து நான் 2.5 கப்ஸ் வந்து இதுவும் எடுத்திருக்கேன், மைதா எடுத்திருக்கேன், ஆல் பர்பஸ் ஃப்ளார். அதுக்கு வந்து தேவையான சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நான் 1 ஸ்பூன் அண்ட் 1.5 ஸ்பூன் வந்து சால்ட் சேர்த்துக்கிறேன். சைட் பை சைடு வந்து இன்றைக்கி டாப்பிங்ஸ்க்கு வந்து கேப்சிகமும் ஆனியனும் இது வந்து என் தங்கச்சி கட் பண்ணிகிட்டு இருக்கா. ஸோ ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆனவுடனே இப்போ நம்ம மாவு பிசைஞ்சிக்கலாம். அதே மாதிரி நம்ம பீட்சா சாஸும் வாங்கிட்டு வந்துட்டோம். ஸோ நம்மளுக்கு பெரிய வேலை எதுவுமே கிடையாது. ஸோ அதான் பீட்சா சாஸும் நம்மளுக்கு இதுவும் இருக்குது, சீசனிங்ஸும் இருக்குது. ஸோ வெற்றிகரமாக ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகிடுச்சு. ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகிறதுக்கு நம்மளுக்கு வந்து ரொம்ப நேரம் கூட ஆகலை, ஒரு 5 மினிட்ஸ் ஆகிருக்கும் ஆல்ரெடி. 5 மினிட்ஸ் ஆகிருக்கும். ஸோ அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம பிசைய ஆரம்பிச்சிடலாம். இல்லை மொத்தமாகவே போட்டுடுறேன். போட்டு நம்ம இப்போ பிசைய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ நான் பிசைஞ்சிட்டு வீடியோவில் காட்டுறேன். ஸோ மாவு பிசைஞ்சிட்டோம், ஆனால் எனக்கு இன்னும் பயமாக இருக்குது, மாவு ரொம்ப தண்ணியாக வந்திருக்கான்ட்டு. பிகாஸ் கொஞ்சம் லூஸியாக தான் இருக்குது. நம்ம இப்போ ஆயில் வந்து ப்ரஷ் பண்ணிக்கலாம். ஸோ ஆயில் ப்ரஷ் பண்ணிவிட்டு இதை ஃபுல்லாக திரும்பி நல்லா நீட் பண்ணிவிட்டு நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். நான் ஒரு 1/2 hour வந்து க்ளோஸ் பண்ணி வைக்க போகிறேன். ஸோ அது டபுள் த சைஸ் ஆகும். இப்போவே மாவு நல்லா சாஃப்டாக இருக்குது, சீரியஸ்லி. இப்போ இந்த மாவு வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஸோ தட் இது வந்து டபுள் த சைஸ் ஆகும். ஒரு 1/2 hour கழிச்சு பார்க்கலாம். ஸோ வந்து மாவுலாம் ஊற போட்டு வச்சாச்சு. ஸோ இன்றைக்கி இந்த மாதிரி போடுதே, இன்றைக்கி வாய் ரொம்ப உலருது. ஸோ இன்றைக்கி இந்த மாதிரி டே போகுது. பட் ஆனால் இதுக்கு முன்னாடி இவ்வளோ நாள் எப்படி போச்சுன்னா, மோஸ்ட் ஆஃப் த டைம் எப்படி சொல்கிறது, மார்னிங் வந்து என்னோடய ரொட்டீன் எப்படி தெரியுமா இருக்குது இப்போல்லாம். காலையில் ஏஞ்சிக்கிறேன், டிரைவிங் கிளாஸ் ஆக்சுவலாக பார்த்தா நான் November 1 நான் டிரைவிங் கிளாஸ் ஜாயின் பண்ணேன். ஸோ நான் ஒழுங்காக போகலை. இன்னத்துக்கு நான் லைசன்ஸே எடுத்திருப்பேன் போல். இன்றைக்கி டேட் என்னன்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி என்னடி டேட்டு,
டிசம்பர் 11 ஆகுது. ஆக்சுவலாக பார்த்தா 22 டேஸ் தான் கிளாஸே. ஆனால் நான் நவம்பர் ஃபுல்லாக இதுவாகி இப்போ டிசம்பர் 11 வந்துருச்சு. இதுக்கு முன்னாலே ஒழுங்காக வாமா கிளாஸுக்கு டிரைவிங் கிளாஸ்லேயே சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் அது வந்து ப்ராப்பராக லைக் ஒழுங்காகவே நான் கிளாஸ் போகாத மாதிரி ஆயிடுச்சு. அதனால் லைசன்ஸ் எடுக்க முடியலையா. ஸோ இப்போ ரொட்டீன் எப்படி இருக்குன்னா, காலையில் என்ன சோம்பேறித்தனம் எவ்வளோ லேசினஸ் இருந்தாலும் வந்து டிரைவிங் கிளாஸ் போயிடணுன்ற ஒரு கோல் செட் பண்ணியிருக்கேன்னா, ஒரு 8 டேஸ் தான் இருக்குது, அதை ஒழுங்காக முடிக்கலான்னு சொல்லிட்டு. ஸோ மார்னிங் எழுந்துப்பேன், டிரைவிங் கிளாஸ் போயிட்டு வந்த உடனே திரும்பி வந்து தூங்கிடுவேன். ஏன்னா வந்து நைட்டு படுக்கிறதே வந்து ஒரு 12:30 1 o'clock அதுக்கு வரேன். ஸோ வந்தால் ஒரு 10 o'clock எழுந்திரிச்சிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு ஏதாச்சும் ஒரு படம் பார்ப்பேன். இந்த ப்ரைம், நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான் எல்லாம் ஒன்று தானே. ஆமாம், ஒன்று நெட்ஃப்ளிக்ஸு, ப்ரைமு, டிஸ்னி ஆக்சுவலாக பார்த்தா படத்தை விட வந்து பிக் பாஸ் பார்க்க அடிக்ட் மாதிரி ஆகிட்டேன். ஏன்னா 24/7 இருக்குது அதில். எப்படின்னே தெரியல, செம்மையாக டைம் பாஸ் ஆகும். இந்த பகலில் வந்து இந்த 3 ப்ரோமோஸ் பார்க்குறது, அதுக்கப்புறம் அது வந்து எனக்கு மத்தியானம் 1 o'clock வரையும் நான் பார்த்துட்டு இருப்பேன் அந்த 24 பிக் பாஸ். 1 o'clock என் பாட்டி வந்து டிவி வேணும்னு கேட்பாங்க, கொடுத்துரும். ஸோ அவங்க ஒரு 4 o'clock இது ஆனவுடனே சப்போஸ் மத்தியானம் சாப்பிட்றது அந்த மாதிரி ஆகிடும். அப்படியே ஜிம்முக்கு போயிடுவேன். ஸோ ஜிம்முக்கு போயிட்டு வந்துட்டு கொஞ்ச நேரம் ரீல்ஸு, நைட்டு சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு விஜய் சித்து விலாக்ஸ் தான் ஃபுல் டைம் ஜாபாக பார்க்குறது மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அந்த அண்ணாவோட விலாக்ஸ் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் நைட்டு ஒரு 1 o'clock வரையும் அந்த விலாக்ஸில் பார்த்துட்டு லைக் என்னை மறந்து நான் ஃபோன் ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணாத ரீசனும் அவங்க தான் கூட சொல்லலாம். ஏன்னா நான் டிவி ரொம்ப பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். இப்போ அந்த விலாக்ஸ்லாம் பார்க்குறது, எப்படி தேடி போய் விலாக்ஸ் பார்க்குறது ரொம்ப ஸ்ட்ரெஸ் பஸ்டராக இருக்குது. ரீசெண்ட் டேஸில் எவ்வளோ மைண்டில் வந்து ரொம்ப நம்மளுக்கு ப்ரெஷரைஸ்டாக ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிற டைமில் அதெல்லாம் பார்க்குறப்ப நம்மளை மீறி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி நம்மளை சுற்றி க்ரியேட் ஆகுது. ஸோ அதுவும் ஒரு ரீசனு. ஸோ அது பார்த்து திரும்பி ரொட்டீன் இந்த மாதிரி தான் இருக்கேன். என்ன ப்ரொடக்டிவாக நான் எதுவுமே பண்ணாத மாதிரி இருக்குது. ரொம்ப நாள் ஆச்சு. தயவு செய்து உங்கள் நோட்டிஃபிகேஷனை ஆஃப் செய்யவும். ஃபோன் கையில் தான் வச்சுருப்பானா, எதுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆன் வச்சுருக்கான்னு தெரியல. ஸோ நான் ரொம்ப வளவலன்னு பேசுகிறதா இருந்தால் மன்னிச்சிக்கோங்க. ஆனால் எனக்கு என்ன பேசுகிறது, ஏன்னா இவ்வளோ நாள் நான் விலாகில் எதுவுமே பண்ணலையா, சரி நம்ம ஏதாச்சும் பேசணும் அப்படின்றதுனால வந்து நான் என்னென்னலாம் பண்ணேன்னு சொல்லி நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதே மாதிரி ரொம்ப நாள் ஆச்சு அந்த உட்காந்து ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பேசி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது. ஏன்னா நான் அந்த மாதிரி சில வீடியோஸ்லாம் போட்டு நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக வந்திருக்கு. இந்த மென்டல் இஷ்யூ பற்றி, மென்டல் ஹெல்த்தை பற்றின வீடியோலாம் சிலதெல்லாம் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி வீடியோ நான் திரும்பி போஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஏன்னா நம்மளதே வந்து ஒரு கிராஃபே எப்படி இருக்குன்னா இப்படி போகுது, அது ரொம்ப ஹைக்கோ போக மாட்டேங்குது, அப்புறம் திரும்பி அப்புறம் டவுன்லேயே தான் போயிட்டுருக்கு. இந்த மாதிரி தான் மென்டல் ஹெல்த்தோ போயிட்டுருக்கு. ஸோ அதையும் நம்ம பார்க்கணும். அப்படியே போயிட்டுருக்கேன். கூட யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஜீவன் இருக்குது. இவள் எனக்கு மேலே பாவப்பட்ட ஜீவன். இவளும் ஒன்றுமே பண்ணல, இவளும் லீவில் தான் இருக்கா, இவளும் எதுவும் பண்ணல. 2 பேரும் மாற்றி இந்த ரீல்ஸை ஷேர் பண்ணிக்கிறதுல தான். அதுவும் கொஞ்ச நாளாக நான் இன்ஸ்டாகிராமும் ரொம்ப பெருசாக யூஸ் பண்ணுறது அப்படியே லைக் இன்ஆக்டிவ் ஆகிட்டேன் எல்லாத்துலேயுமே. அப்படியே அந்த யூடியூப்பில் முழுங்கிட்டேன். இந்த விலாக்ஸ் பார்க்குறது, இந்த பிக் பாஸ் பார்க்குறதுன்னு சொல்லிட்டு. பார்ப்போம், நம்ம போய் நெக்ஸ்ட்டு பீட்சா மாவு எப்படி இருக்குன்னு சொல்லி போய் பார்ப்போம். ஸோ இதில் தான் நாங்கள் பண்ண போகிறோம். எங்ககிட்ட வந்து ரவுண்டு பேன் எதுவுமே கிடையாது. அந்த ரவுண்டு இது பார்த்தியாடி இல்லை. ஸோ அதனால் இதிலே நாங்கள் பண்ண போகிறோம். ஸோ அந்த பட்டர் பேப்பரும் அதுக்கேற்ற ஷேப்பில் கட் பண்ணிட்டோம். பட்டர் பேப்பர் ஏன் போடுறோன்னா வந்து அடியில் கொஞ்சம் அந்த பிளாக்காக இருக்குது, அதெல்லாம் பீட்சாவில் ஒட்டக்கூடாதனால அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் கட் பண்ணிவிட்டு அந்த பட்டர் பேப்பர் அதில் போட்டுடுறோம். ஸோ வந்து சைஸ் பெருசாகிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம நல்லா நீட் பண்ணிவிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். மாவு நல்லா நம்ம நீட் பண்ணிட்டோம். 2ஆக பிரிச்சுருக்கோம், அது ஒன்றும் இது ஒன்றும் சொல்லிட்டு. ஸோ அதில் வந்து இது பண்ணிக்கலாம், ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து இதுக்கேற்ற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டேன். கொஞ்சம் டைம் ஆச்சு. இப்போ நம்ம இதில் வந்து இது போட்டுக்கலாம், ஃபோக்கில் இதுவும் ஹூக்ஸ் மாதிரி போட்டுப்போம். ஸோ அப்போ தான் வந்து பீட்சா சாஸில் உள்ளே இறங்கும். ஸோ இப்போ வந்து இதில் பீட்சா சாஸ் நம்ம ஆல்ரெடி வாங்கியிருக்கோம். இதோட பிராண்ட் வந்து வீபா பாஸ்தா அண்ட் பீட்சா சாஸு. ஸோ இதை போய் இதில் ஆட் பண்ணிப்போம். ஸ்மெல் சூப்பராக இருக்குது இல்லை, செம்மையாக இருக்குது. இதில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிப்போம். நல்லா நிறையவே போடுவோம், அதுக்குன்னு ரொம்பவும் போட முடியாதுல்ல. ஸோ இப்போ வந்து நல்லா நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் ஃபுல்லாக. ஸோ இப்போ வந்து இதில் கொஞ்சம் சீஸ் ஸ்ப்ரெட் பண்ணிப்போம். கொஞ்சமாக போடு, வெஜ்ஜி போட்டு மேலே என்ன போடணும்.
அதில் பேசில் லீஃப்லாம் போட்டு செஞ்சால் சூப்பராக இருக்கும். நான் நினச்சேன், ஆனால் கிடைக்காது இங்கே. நினச்சதோட சரி, காயெல்லாம் போடாது. சரி, இப்போ வந்து டாப்பிங்ஸ் வச்சுக்கலாம். பார்க்க அழகாக இருக்குல்ல லுக்கா. இப்போ வந்து நம்ம நல்லா மலைச்சாரல் மாதிரி எவ்வளோ சீஸ் வேணுமோ ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். மேலே வந்து இட்டாலியன் சீசனிங், இது இட்டாலியன் சீசனிங், ஓகேவா? இது நம்ம ஆரிகானோலாம் வாங்கலையோ? எல்லாம் இதிலே கலந்துருக்குமா? ஓகே ஓகே. இதை அப்படியே நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இது வரல, ஸோ இதுலேயே ஓப்பன் பண்ணிட்டு கொஞ்சமாக போ, அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிப்போம். இதுலேயே சில்லி ஃப்ளேக்ஸ்லேருந்து எல்லாமே இருக்குது போல். எல்லாம் பார்த்துட்டு தான் வாங்கினேன். கொஞ்சம் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிப்போம். இதுதான் மெயினே பீட்சாவோட டேஸ்ட்டுக்கு. ஸோ அதை வந்து கார்னரில் லைட்டாக இந்த ஆயில் வச்சு இது பண்ணிக்கோங்க. பிகாஸ் வந்து க்ரஸ்ட்டு வந்து ட்ரை ஆகாது. வெறும் கார்னர்ஸில் மட்டும், ஓகேவா? ஸோ இப்போ இதை வந்து நம்ம போயிட்டு அவனில் போவாங்க. ஸோ அவனை நல்லா ப்ரீ ஹீட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து நம்ம அவனில் வச்சிடலாம். ஒரு 10 மினிட்ஸில் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம எடுப்போம். ஸோ ரொம்ப சாஃப்டாக ரொம்ப சூப்பராகவே வந்திருக்கு. நம்ம சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்கிறேன். கொண்டு வந்துட்டேன். ஸோ இதிலே நம்ம அந்த பீட்சா சாஸ் வந்து நிறைய போட்டிருக்கோம். அதனால் நம்மளுக்கு டொமேட்டோ சாஸோ இல்லை ஆரிகானோ சில்லி ஃப்ளேக்ஸ் போடணுங்கிற நம்மளுக்கு நெசசிட்டியே இல்லை. ஸோ இப்போ நம்ம வந்து ட்ரை பண்ணுவோம். ஆனஸ்ட் ரிவ்யூ தான் கொடுக்க போகிறேன். டு பி ஹானஸ்ட் ஸ்பீக்கிங் எல்லாமே சூப்பராக இருக்குது. அந்த ப்ரெட்டோட இது பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப சூப்பராக குக் ஆகியிருக்கு. ரொம்ப ஓவர் குக் ஆகாமல் நம்ம லாஸ்ட்டில் ஆயில் தேய்ச்சி நான் வந்து டேர்ன் பண்ணி காட்டுறேன். இங்கெல்லாம் ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணதுனால இந்த இடம் ரொம்ப சாஃப்டாக வந்திருக்கு. இது இங்கே பார்த்துங்க, ரொம்ப சாஃப்டாகவே வந்திருக்கு அந்த ப்ரெட்டும். ஸோ கேம் அவுட் ரியலி 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 வெல். அந்த சீஸும் சூப்பராக மெல்ட் ஆகியிருக்கு பாருங்கள். ஸோ நல்லா இருக்குது. இந்த கடையில் வர மாதிரி அந்த அப்படியே இழுக்கிற மாதிரிலாம் வரல, ஓரளவுக்கு வந்திருக்கு. ஸோ மிஷன் அக்கம்ப்ளிஷ்ட். ரொம்ப எனக்கே வந்து நம்மளாக பண்ணியிருக்கோன்ற அளவுக்கு வந்து நல்லா ஃபீல் நான் சீரியஸாகவே ரொம்ப நல்லா இருக்குது. இது வந்து ஈஸியாக பண்ணுறது என்னென்னா, இந்த நான் சொன்ன ஒரு பிராண்ட் சொன்னால வீபா, அந்த பிராண்டோட பீட்சா சாஸ் வாஸ் லிட்டரலி ஆசம். உங்களுக்கு வேலையே இருக்காது, மாவு பேசுகிற வேலை, அந்த கட் பண்ணுற வேலை தான். மற்றபடி இட் வாஸ் அன் ஈஸி ஒன். ஸோ ஐம் கோனா ஈட் திஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து டின்னர் வந்து நான் தான் செய்ய போகிறேன். ஸோ அம்மா சில பர்சனல் ஒர்க்ஸ்னால கொஞ்சம் பாரிஸ் வெளியே போயிருக்காங்க திங்ஸ் வாங்கிறதுக்கு. ஸோ டின்னர் வந்து தோசையும், எங்கள் வீட்டில் அந்த சிறுபருப்பு போட்டு ஒரு இதுவும் செய்வோம், அது வந்து பேர் பஜ்ஜின்னு தான் நாங்கள் சொல்லுவோம். ஸோ அதுவும் செய்ய போகிறேன், அதுவும் உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் காட்டுறேன். ஸோ ஐம் கோனா ஈட் திஸ். நான் சாப்பிட்டுட்டு டின்னர் பண்ணுறதையும் காட்டுறேன். பை பை. ஸோ நான் பஜ்ஜி ஒன்று செய்ய போகிறேன் சொன்னல, அது எப்படி செய்யணும்னா, 3 டொமேட்டோ கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி க்ரீன் சில்லி, அதுக்கப்புறம் வந்து இது பேர் சிறுபருப்பு. இது வந்து ஒரு ஃபுல் கப் எடுத்திருக்கேன். இது நல்லா வாஷ் பண்ணி வச்சுட்டு இதில் வந்து இதெல்லாம் போட்டுக்கலாம். இது வந்து இதில் போட்டதுக்கப்புறம் நான் இதில் எவ்வளோ தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு உங்களுக்கு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சமாக வந்து டர்மரிக் பவுடரு, அதுக்கப்புறம் வந்து இதுக்கு தேவையான சால்ட்டு. ஸோ நான் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 விசில் விட்டால் போதும். ஸோ இப்போ வந்து 2 விசில் விட்டுக்கலாம். அது வரையும் நம்ம வெயிட் பண்ணுவோம். எப்படி இருக்குது?
என் டேஸ்ட்டில் வாயடிச்சு போயிட்டியா? நல்லா இருக்கு, சூடாக இருக்கனால. இன்னொரு பேட்ச் போட்டிருக்கேன். ஞாபகம் இருக்கா இங்கே ஸ்டெப்பில் நம்ம ஸ்கூல் எடுத்து டேடி வாங்கி வந்துட்டாரு, அந்த மாதிரி மெமரி ஸ்ப்ரிங் பேக்கா? அது நல்லா மெல்ட் ஆகி நல்லா இருக்கு. நான் அது எடுக்கிறப்ப வரல, அந்த ஒரு சீஸியாக ஒரு மென்வர் வருதா? வரல. சரி, பிடிச்சிருக்குல? இதில் அப்டேட். இதுக்கு வந்து நம்ம ஸ்டீம் இறக்கிட்டோம். இப்போ அதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்கணும். ஸோ அதுக்கு வந்து கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம், கொஞ்சம் கருளி, அப்புறம் வந்து கொஞ்சம் வரமிளகா. அவ்வளோதான். இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். அந்த கறி லீவ்ஸ் நல்லா கிறிஸ்பி ஆகிற அளவுக்கு. ஸோ அதுக்கப்புறம் இதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் கொரியாண்டர் லீவ்ஸ் மட்டும் இதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கிறேன், மறந்துட்டேன். ஒரு ரஃப் சாப் கொரியாண்டர் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ எங்கள் மம்மியும் வந்துட்டாங்க வீட்டுக்கு. ஸோ அவங்களே நம்ம டேஸ்ட் பண்ண வைக்க போகிறோம். எப்படி இருக்கு? சாப்பிடுறியா? எல்லாமே இருக்கு. இந்த இங்கே இது பண்ணுங்க, வெஜ்ஜீஸ் நிறைய இருக்கு. ஹானஸ்ட் ரிவ்யூ கொடுங்க. நல்லா இருக்கு. சீஸ் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. எவ்வளோ சீஸ் போட்டோம்? சீஸ் கம்மியாக இருக்குன்ற இதில் தான் சீஸ் அதிகம். அதெல்லாம் இதுக்கு தான் ஹெல்தியே கிடையாதுல்ல இது. பிடிச்சிருக்கா? கிவ் அ தம்ஸ் அப். ஸோ அம்மா வந்து சூப்பராக இருக்குது சொல்லிட்டாங்க. இது வந்து ரெகுலராக இந்த ஃபுட்டு நம்ம எடுத்துக்கணும். ஃபேன் ரொம்ப சத்தம் போடுது அம்மா. ஸோ இது வந்து நம்ம ரெகுலராக எடுத்துக்கூடாது. பட் ஸ்டில் நம்ம சூப்பராகவே பண்ணிட்டோம் பீட்சா. அதே மாதிரி இன் பிட்வீனில் குட்டி குட்டியாக பேசுகிறவன், ஏன்னா எனக்கு ரொம்ப போர் அடிக்குது. ஏன்னா டைம் 8 o'clock தான் ஆகுது. எங்கள் வீட்டில் இருக்க எல்லோரும் மோஸ்ட்டாக 9:30 அப்படி தான் சாப்பிடுவோம். மேக்ஸிமம் 9:30 இந்த பிக் பாஸ் போகிற டைம் தான் சாப்பிடுவோம். ஸோ அப்போ தான் கிடக்கிற டைம் போயிடும், அப்படியே இதுவாக இருக்கும். ஸோ வாட் ஐம் கோயிங் டு டெல் நவ் இஸ், இந்த மைண்ட் செட் பற்றி நான் பேசுகிறேன்ல, எதனால் வந்து பாட்டி எனக்குன்னே எல்லாமே நடக்கும் போல். ஆக்சுவலி என் வீட்டில் இருக்க ரிமோட் இருக்கும், மெயின் ரிமோட் இருக்கும்ல டிவிக்கு, ஒரு டிஷ்ஷுக்கு ஒரு ரிமோட்டும், அப்புறம் டிவியோட மெயின் ரிமோட் இருக்கும். காலையிலேருந்து நான் தான் டிவி பார்த்துட்டு இருந்தேன். லைக் அரௌண்டு ஒரு 2:30 வரையும் டிவி பார்த்துட்டு இருந்தேன். ரிமோட்டை தொலைச்சிட்டேன், எங்கே வச்சேனே தெரில. வீடு ஃபுல்லாக தேடிட்டேன், அது எங்கன்னா ஏதாவது தேடுறப்ப தான் கிடைக்கும் போல். மெயின் ரிமோட் இல்லை, ஃபோனில் கனெக்ட் பண்ணி தான் டிவியை பார்க்கணும் போல் நைட்டு. ஸோ மைண்ட் செட் பற்றி நான் பேசிகிட்டு இருந்தேன்ல. ஸோ மைண்ட் செட் பொறுத்தவரை எப்படின்னா, ஒரு டைம் ஒரு மாதிரி இருக்குது. மேபி இது இந்த ஏஜா இல்லை இந்த சிட்டுவேஷன் நம்மளை அப்படி மாற்றுதான்னு தெரியல. பட் என்ன தான் எவ்வளோ பெரிய சிட்டுவேஷன் நம்மளுக்கு ரொம்ப ஹார்டாக அதை நம்மளால் கடந்தே போக முடியாது அப்படின்னு நினைக்காதீங்க. ஆக்சுவலாக பார்த்தா அது நம்மளால் கடந்து போக முடியும். பிகாஸ் அதுக்கும் மைண்ட் செட் தான். இப்போது ஒரு விஷயம் வந்து என்னால் பண்ண முடியும், என்னால் முடியும், இதுலேருந்து என்னால் மூவ் ஆன் ஆக முடியும் அப்படின்னு நம்ம நினச்சா மட்டும்தான் மூவ் ஆன் ஆக முடியும். ஸோ ஆக்சுவலாக பார்த்தா வந்து ஒரு விஷயத்தில் நான் வந்து ஏதாச்சும் ரொம்ப மைண்ட் ஆஃபாக இல்லைனா ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் நான் ஸ்டிக் ஆன் பண்ணிட்டேன். நான் ஃபஸ்ட்டுலாம் எப்படி இருந்தேன்னா, லைக் யாருனா கிட்ட இதை பற்றி நான் ஷேர் பண்ணால், ஏதாச்சும் நான் அவங்கக்கிட்ட சொன்னால் இது நான் சரியாயிடுவேன்னு சொல்லி நான் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ இவங்கக்கிட்ட நம்ம சொன்னால் நம்ம சரியாயிடுவோம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் இருந்தேன். பட் ஆக்சுவலி அது ரொம்ப தப்பு. ஸோ இப்போ நம்ம சொல்ல போகிற ஒரு பர்சன் வந்து நம்ம கூட வந்து லைக் அவங்க இருப்பாங்க தான், லைக் நம்ம கூட இருப்பாங்க. பட் ஆனால் நம்ம ஒரு எப்படி சொல்கிறது, லைக்
நம்ம டிபெண்ட்டாக இருக்கோன்ற ஒரு பர்சன் கூட நம்ம ஒரு டிபெண்ட்டாக இருக்கிறதே வந்து நான் வந்து ரொம்ப தப்புன்னு தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் நம்ம ஒன்ஸ் அவங்கள டிபெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோன்னா எல்லாத்துலேயும் அவங்கள நம்ம டிபெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஸோ அப்படி இருக்கிறது தப்பு. இப்போ வந்து கொஞ்சமாக லைட்டாக புத்திலாம் வந்திருக்கு. ஸோ எதுவாக இருந்தாலும் தனியாக ஃபேஸ் பண்ணுறப்ப அதோட ரியல் ஃபேஸ் ஆஃப் ஒரு ஸ்ட்ரகிள் நம்மளுக்கு தெரியுது. அந்த பெயின் கோத்ரூ பண்ணுறதாகட்டும், அதை பற்றி நம்ம ஃபீல் பண்ணுறது எல்லாமே நம்ம தனியாக கோத்ரூ பண்ணுறப்ப இன்னும் நம்ம ஒரு ஸ்ட்ராங்காக தான் பில்ட் ஆகுறோம். ஸோ மோஸ்ட்டாக உங்களுக்கு மற்றவங்க கிட்ட ஷேர் பண்ண தோணுச்சுன்னா அப்சல்யூட்லி ஃபைன், நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க. பட் ட்ரை டு சால்வ் பை யுவர் செல்ஃப்னு தான் நான் சொல்லுவேன். உங்களுக்கு நீங்கள் தான் ஒரு பெரிய சொல்யூஷனாக இருப்பீங்க மற்றவங்கள விட. ஸோ அதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இது ஒரு புது டிப். இந்த மைண்ட் செட் பிரச்சனைக்கெலாம் வந்து நான் கண்டுபிடிச்சிருக்கேன். மோஸ்ட்டாக வந்து சில விஷயத்துலேருந்து நீங்கள் கொஞ்சம் ஆஃபில் இருந்தீங்கன்னா ஒரு பெட்டர் சொல்யூஷனாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். போஸ்டிங் ஸ்டப்ஸ், அப்புறம் வேறு நான் என்னென்ன பண்ணேன்றதை சொல்கிறேன். ஒரு மாதிரி ரொம்ப இந்த சோஷியல் மீடியாவில் ஆக்டிவ் கம்மியாக இருக்கிறது, அதுக்கப்புறம் பீப்புள்கிட்ட பேசுகிறத ரொம்ப குறைச்சிட்டு இல்லை பேசாமலே இருக்கிறது, இதெல்லாம் நான் ஃபாலோ பண்ணேன். இதெல்லாம் கரெக்டாக தப்பான்னு தெரியல. பட் ஸ்டில் இன் மை ஓன் வேர்ல்டில் தான் இருந்தேன். அதுவும் ஒரு கைண்டாக ஒரு நல்ல ஃபீலாக தான் இருக்குது. பட் ஸ்டில் இதை தான் கொஞ்சம் நாளைக்கு நான் ஃபாலோ பண்ணலான்னு இருக்கேன். ஸோ அப்படியே போயிட்டுருக்கு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னு தெரில. கொஞ்சம் நேரம் ரீல்ஸ் பார்த்துட்டு வீட்டில் இருக்க எல்லாருக்கும் டின்னர் கொடுக்கணும். ஸோ டின்னர் கொடுத்துட்டு அடுத்து என்ன பண்ணுறேன்னு சொல்லி பார்க்கலாம். आया हाँ हाँ ஸோ நான் வந்து ஆல்ரெடி சொன்னேன்ல, நைட்டில் வந்து என்னோடய ரொட்டீன் என்னென்னா சாப்பிட்டுக்கிட்டே வந்து யாரை பார்க்க போகிறோன்னா நான் பேக் கேமரா பார்க்குறேன். இப்படி தான் போகும். ஸோ நான் வந்து சாப்பிட்டுட்டு vlog கண்டினியூ பண்ணுறேன். இப்போ வந்து லைட்டாக ஸ்கின் கேர் மட்டும் பண்ணிக்கிறேன். ஸோ எல்லாம் வந்து அவங்கவுங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. செம்ம சில்லுன்னு இருக்கு. ஆக்சுவலாக வந்து நான் இவ்வளோ நேரம் போட்டிருந்தது லாஸ்ட்டு இது அப்ளை பண்ணுறப்ப எனக்கு வந்து செம்மையாக வந்து எரிய ஆரம்பிச்சிருச்சு. ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி நான் பீட்ரூட் பவுடர் எப்படி என் ஃபேஸில் அப்ளை பண்ணேன்னா, நார்மலான ட்ரிங்கிங் வாட்டர் அந்த பீட்ரூட் பவுடரே நல்லா இருந்துச்சு. எனக்கு என் தங்கச்சி யூஸ் பண்ணுற ரோஸ் வாட்டர் என் ஸ்கின்னுக்கு ஒத்துக்காது. டக்குன்னு ஏதாச்சும் வந்துடும், கொஞ்சம் சென்சிட்டிவ் ஸ்கின்னால். எனக்கு இங்கே ஒரு மாதிரி எரிய ஆரம்பித்த உடனே வாஷ் பண்ணிட்டு அப்புறம் ஃபேஸ்க்கு எதாவது வந்துடும்ல. இப்போ தான் ஓரளவுக்கு கிளியர் ஸ்கின் மெயின்டைன் பண்ணிட்டு வரேன். இதோ ஒன்றுமே இல்லை ஃபேஸில். இங்கே மட்டும் ஒரு 2 டாட்டு இங்கே ஒன்று இருக்குது. மற்றபடி கிளியர் ஸ்கின் மெயின்டைன் பண்ணிட்டு வரேன்னா, அதனால் வந்து எதுவும் அவ்வளோலாம் அஃபெக்ட் ஆகக்கூடாது. இதோ உன்னால தான் என்னோடய ஃபேஸ் நாசமாக போயிருக்கும். என் ஃபேஸ்லாம் நல்லா தான் இருக்குது, உங்களுக்குலாம் ஏன் அப்படி? ஸோ அதுதான் நான் வந்து ஒரு செம்ம ட்ரிக் யோசிச்சிருக்கேன். அதை நான் வந்து ஃபேஸில் தொடச்சிட்டு அங்கே போய் பேசுகிறேன். லைட் ஆஃப் பண்ணிக்கோ. ஆல் செட்டில்டு. இப்போ லைட் ஆஃப் பண்ணால் அப்படியே நான் வந்து ஸோ இப்போ அப்படியே விஜய் சேது விலாக்ஸ் பார்த்துட்டு அப்படியே என்னை மீறி தூங்கிடுவேன். இப்போ என்ன டைம் ஆகுது? 22:19. அதான் 10:19. இன்றைக்கி பிக் பாஸ் பார்க்கல. அதுவும் பார்த்துட்டு இதை பார்த்துட்டு நான் தூங்குறதுக்கு ஒரு 12:30 ஆகிடும். நான் நாளைக்கு காலேஜுன்னு சொல்லியிருப்பேன். நாளைக்கு காலேஜ் இல்லை, நான் டேட் ஒழுங்காக பார்க்கல. வியாழக்கிழமை. ஹாய் சொல்லு. நான் யூடியூப்பில் போடுவேன்ல, டிவியில். அது ஏதாவது சொல்லு. இந்த உலகத்துக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன்? எல்லாம் அப்படி தான் குழம்பு வைக்க சொல்கிறேன். இது ஃபோட்டோவே இல்லை.
ஆயுசு கம்மியாயிடும். உன் மாமியார் லூஸு. ஆனால் எனக்கு மாசமாக சொல்ல ஜடை தச்சு எங்கள் மாமியார் எல்லாம் செய்து வீதியில் சூழ போய் சர்ச்சை போய் அந்த ஸ்டுடியோவில் போய் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. போயிட்டு வந்துட்டாங்க. ஃபோட்டோ எடுக்கல, வீட்டிலேயே உட்கார வச்சு அலங்காரம் பண்ணிட்டாங்க. எல்லாரும் சொன்னாங்க தாயோட செய்தியை அவங்க ரிக்ஷா வச்சுட்டு ஒரு ஃபோட்டோ எடுக்கணும் கொடுப்பா அப்படின்னாங்க. எல்லாரும் தேவானா போய்க்கிறேன் அப்படின்ட்டாங்க. நான் அந்த அம்மா மட்டும் இவங்க அப்பா இறந்து போன பிற்பாடு, தாத்தா அப்பா இறந்து போன பிற்பாடு எல்லாரும் கேட்ட தச்சு வீடு நின்று போட்டு அழகாக ஃபோட்டோ எடுத்து மாட்டி வச்சுருந்தாங்க. பார்த்தேன். அது மாதிரி இப்படி இருப்பாங்க. ஆனால் உனக்கு உன் மாமியாரை பிடிக்குமா? உன் மாமியார் உனக்கு பிடிக்குமா? எனக்கு அம்மா மாதிரி தான் அந்த அம்மா நான் பார்த்துருந்தேன். ஆனால் சொன்ன என்கிட்ட பிடிக்கவே மாட்டாங்க. வீட்டுக்கு மாகாட்டுக்கு போடுவாங்க, மெட்ராஸுக்கு போயிடுவாங்க. ஆனால் குழந்தை இல்லை வீட்டில். என்ன ஆனாலும் அவங்க மாமியார் வந்து எவ்வளோ வந்து அவங்கள ஸோ நைட்டில் இந்த மாதிரி பழைய ஸ்டோரிஸ் சொல்லுவாங்க நிறைய. காசு கொடுக்கணும், சுருக்கு போய் கொடுத்துருவோம். சைக்கிள் 1000 வண்டி எடுத்துக்கின்னு போய் வாங்கிட்டு வந்துடுவாங்க. அது மாதிரி எல்லாம் பண்ணாங்க. அப்போ ஒன்றா உயிர் எல்லாருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய நைட் ஸ்டோரிஸ் என் பாட்டி சொல்லிகிட்டு இருப்பாங்க. இது வந்து போரே அடிக்காது. இல்லை இல்லையா, வியாழக்கிழமை நான் ஒழுங்காக தேதி பார்க்கல, ஒழுங்காக டேட் பார்க்கல நான். நாளைக்கு நினைக்கிறேன். அதனால் வந்து 17ஆம் மழை இருக்குதுன்னு பேப்பர் போட்டான். ஸோ வந்து என்னன்னாலும் அவங்க மாமியார் அவங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஸோ வந்து இப்படி தான் வந்து எங்கள் நைட்டு கொஞ்ச நேரம் இவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி இவங்க சொல்கிற கதையெல்லாம் வந்து கேட்டுட்டு கொஞ்ச நேரம் அவங்க கூட பேசிவிட்டு அதுக்கப்புறம் நான் டிவி பார்க்க ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஸோ அப்படியே தான் போகும். நான் வந்து ஒரு ட்ரிக் பிளான் பண்ணிட்டேன். காலைல எழுந்து டிரைவிங் கிளாஸ்க்கு ட்ரெஸ் மாற்றி கிளம்புறதுன்னு நினச்சாலே அப்படியே தூக்கம்லாம் ஒரு மாதிரி ஆயிடுது. ஸோ நைட்டே ட்ரெஸ்லாம் மாற்றி சேஞ்ச் பண்ணிவிட்டு காலைல எழுந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணி ப்ரஷ்லாம் பண்ணிவிட்டு கிளம்பணும். அந்த மாதிரி ஒரு பிளான் தான். கொண்டை கூட நைட்டே போட்டுட்டுருவேன் பார்த்துக்கோங்களேன். ஸோ அவ்வளோ இதுவாக இருக்குது. ஏன்னா காலைல ரொம்ப ஒரு மாதிரி பனி சீசன் ஸ்டார்ட் ஆனதுனால ரொம்ப குளிர ஆரம்பிக்குது. ஸோ அதனால் காலைல எழுந்து வெறும் அந்த ஜர்க்கின் மாதிரியா, அது பேர் தெரில, புட்டி மாதிரி இருக்கும், ஸ்வெட் ஷர்ட்னு நினைக்கிறது தெரில. ஸோ அது போட்டுட்டு வந்து அப்படியே மார்னிங் கிளம்பிடுவேன். அதுதான். அப்படியே வந்து எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஸோ அவ்வளோதான். இதுக்கப்புறம் டிவி பார்த்துட்டு தூங்கணும். ஸோ இந்த விலாகை வந்து நான் இதோட முடிச்சுக்கிறேன். அவ்வளோதான். இப்படி தான் மேக்ஸிமம் என்னோடய நைட் ரொட்டீன் இருக்கும். இந்த ஸ்நாக்ஸ் செய்யறது மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா. இன்றைக்கி எங்களுக்கு நானும் என் தங்கச்சி சேர்ந்து ஏதாச்சும் பண்ணலாம், டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு சொல்லி பண்ண ஆக்டிவிட்டி தான் அது. அதனால் வந்து அப்படியே இந்த விலாகையும் நான் முடிச்சுக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அதே மாதிரி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் வீடியோ ஒழுங்காக போடுறேன். again another story starts. I need to listen to her. இல்லைனா வந்து என்னை திட்டுவா. அதனால் வந்து போயிட்டு நான் லிசன் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ ரெகுலராக வரும். ஸோ இந்த ஒயர் வேறு. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் பாய். வேலையை பார்க்க ஆரம்பிச்சிச்சு. நான் போய் அவங்கள பேச கேட்டு போகிறேன். பாய்.